நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது திருப்பரங்குன்றத்தில் முருகருடைய கோயிலில் திருப்பரங்குன்ற மலையில் இஸ்லாமியர்கள் தங்களுக்கான கந்தர் என்ற ஒரு முருகருடைய பெயர் தான். அந்த பெயரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அங்கே இருக்குது. அதில் பலியிட வேண்டும், ஆடு சேவல் பலியிட்டு தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு மாதத்திற்கு முன்பாக சென்றார்கள். அதனை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் இந்து முன்னணியர் போராட்டத்தை நடத்தினார்கள். முருகர் ஒரு சைவ கடவுள், அவருக்கு எதிராக நீங்கள் அவருடைய மலையில், திருப்பரங்குன்ற மலையில் இரத்த பலியிடுதலா? ஆடு சேவலை அறுப்பீங்களா? ஆடு சேவல் அறுக்கக்கூடாது, சைவ கோயில், முருகர் சைவ கடவுள் என்று தம்பட்டம் அடித்து கொண்டு பல கட்ட போராட்டம் வரும் பிப்ரவரி மாதம் கூட அவங்க போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் முருகருக்கு பலியிடுதல் பிடிக்குமா, பலியிடாத வழிபாடு பிடிக்குமா? இதே தான் நாம் பார்க்க போகிறோம். முஸ்லீம்களை பற்றி நாம் ஒதுக்கி வைத்துக்கொள்வோம், இந்து முன்னணியரை ஒதுக்கி வைத்துக்கொள்வோம். ஆனால் நடுநிலையான மக்கள் முருகர் வழிபாடு இன்னைக்கு வழி மாறி இருக்கிறதா, தடம் மாறி இருக்கிறதா என்பதை தான் பார்க்கணும். அதற்கு பல கட்ட இலக்கிய சான்று முருகர் வழிபாடை பற்றி திருமுருகாற்றுப்படை என்ன சொல்லுகின்றது, அகநானூறு என்ன சொல்லுகின்றது, ஏனைய இலக்கியங்கள் எப்படி சொல்லுகிறது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அகநானூறில் 156வது பாட்டு, கள்ளும் கண்ணியும் கையுருகா நிலைக்கோட்டு வெள்ளை நாள் செவிக்கிடா ஆய். கிடாய்னா உங்களுக்கு செவிக்கிடாய். அப்படி பலியிட்டு ஆடு சேவல் பலியிட்டு படையிலிட்டு கள்ளும் கூட வைப்பாங்களாம். கல் பொதுவாக கொற்றவை வழிபாட்டில் வரக்கூடியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களில் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே போல் கேரளாவிலும் திருவனந்தபுரம் பக்கத்தில் கொற்றவை வழிபாடு என்று சொல்லக்கூடிய காளி வழிபாட்டிற்கு கல் வைத்து தான் வழிபாடு நடத்துகின்றார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதன் பிறகு திருமுருகாற்றுப்படையை நீங்கள் பார்த்தால் முருகருக்கு பல பாடல்களில் 225வது பாடல் என்ன தெரியுமா சொல்லுது? 219வது பாடல், சிறுதினை மலரோடு விரைவிய மறியறுத்து வாரண கொடியோடு வழிபட வேண்டும். எப்படி மறினா சிறுதினை மலரோடு விரைய, விரைவினா அது கலந்து, புரியுதா? விரவணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, விரசணும்னு சொல்லுவாங்க. மறியறுத்து வாரண கொடியோடு, மறினா ஆடு, ஆடறுத்து கொடியோடு வழிபட வேண்டும் என்று 219வது பாடல் கூறுகின்றது திருமுருகாற்றுப்படையில். காரணம், முதலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ பலர் என்கிட்ட கேட்டாங்க, ஆதாரத்தை காட்டுங்கள், ஆதாரத்தை காட்டுங்கள், முருகர் வழிபாடு தடம் மாறிட்டு அப்படின்னு சொல்வதற்கு ஆதாரத்தை காட்டுங்கள். எப்படி வழிபட்டார்களா? இரத்த பலியிடுதல் நடந்ததா? ஆடு சேவல் பலியிட்டு வழிபாடு நடந்ததா என்பதை கேட்டிருந்தீங்க. அதற்கான ஆதாரம் 219வது பாடல் திருமுருகாற்றுப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சான்று. அதன் பிறகு 235வது பாடல், கொழுவிடை குருதியோடு விரைய தூவல்லரிசி சில் பலி செய்து பல்பரப்பி. இது 235வது பாடல். முருகருக்கு இரத்த பலியிட்டு, அதாவது ஆடு சேவல் பலியிட்டு குருதி குடையோடு கொடுக்கப்பட்ட பாடல். அதன் பிறகு 242வது பாடல், குருதி செந்தினை பரப்பி குரமகள் முருகியம் நிறுத்து அப்படின்னு வருது. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதை பற்றி யாருக்கா தெரியுமா? உண்மையிலேயே இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் இன்றைக்கு போராட்டம் நடத்தியிருக்கணும். ஏன்னா அவங்க தான் உகந்த வழிபாடு பண்ணுறாங்க போல் எனக்கு தெரியுது. காரணம், பலியிட்டு அவர்கள் படையல் செய்து ஒரு பக்கம் அவங்க அந்த தர்காவில் பண்ணுறாங்க, மறுபக்கம் அது ஏன் அன்னை பண்ணியிருக்கணும்? ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக முருகர் கோயில்களில், பெருங்கோயில்களில் பலியிடுதல் தடை செய்யப்பட்டது. தமிழர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். எனவே கைப்பற்றப்பட்ட ஆரிய பார்ப்பனர்கள் எந்தெந்த பெருங்கோயில்களெல்லாம் பலியிடப்பட்டதோ அந்த கோயில்களெல்லாம் ஆக்கிரமித்தார்கள். அதன் பிறகு பலியிடுதல் தடை செய்யப்பட்டது. அப்படி மதம் மாறியவர்கள் தான் இன்றைக்கி முஸ்லீம்களாக இருக்கிறாங்க, அப்படி தானே? கிறிஸ்தவர்களும் இன்னும் பலியிடுறாங்க. அசனம் என்ற பெயரில் இன்றைக்கி பலியிட்டு வழிபாடு நடத்துகின்றார்கள். முருகருக்கும் இரத்த படையல் செய்து ஆடு சேவல் பலியிட்டு படையல் வழிபாடு நடந்தது என்பதற்கான ஆதாரங்கள் இது. உண்மையில் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியினர் ஆகமத்தை காக்கணும், வழிபாடை காக்கணும், தொன்மையை காக்கணும், பழமையை காக்கணும்னா இந்த திருமுருகாற்றுப்படை பாடலை ஆதாரமாக வைத்து முருகருக்கு இரத்த படையல் செய்து ஆடு சேவல் பலியிட்டு வழிபாடு செய்வதுதான் சரியாக இருக்கும் என்பதை அறிந்து தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் சிறப்பாக இருக்கும். அல்லாமல் நீங்கள் பண்ணுறது போல் முருகர் சைவ கடவுளே கிடையாது. முருகர் முழுக்க அசைவ படையில் இரத்த படையில் வைத்து வழிபட வேண்டிய ஒரு இறையாக தமிழ் கடவுளாக இருக்கின்றார் என்பதை ஆதாரத்துடன் நான் இன்னைக்கு பாடி கேட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.